Solutions of the pair of equations x plus y equal to a plus b, ax minus by equal to a square minus b square. So இது போர்டில் கேட்டிருக்காங்க 2023ல. ஃபர்ஸ்ட் நம்ம ஈக்குவேஷன்ஸை எழுதிக்கலாம். x plus y equals to a plus b. சரியா? x plus y இங்க a plus bன்றது ஒரு கான்ஸ்டன்ட். அது நம்பரா தான் இருக்கணும்னு இல்லை, எந்த இது வேணா இருக்கலாம். அப்புறம் செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ax minus by equals to a square minus b square. இப்போ நம்ம எலிமினேஷன் மெத்தட்ல கேன்சல் பண்ணணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா, இங்க x மட்டும் இருக்கு, x ஓட கோஎஃபிஷியன்ட் இல்ல, y மட்டும் இருக்கு, y ஓட கோஎஃபிஷியன்ட் இல்ல. சோ ஏதாவது ஒண்ணுக்கு மட்டும் நம்ம கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலைஸ் பண்ணாதான் நம்மளால எலிமினேஷன் மெத்தட்ல கேன்சல் பண்ண முடியும். இப்போ நம்ம இத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம், இது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். நான் என்ன பண்றேன், x ஓட கோஎஃபிஷியன்ட்டை ஈக்குவலைஸ் பண்ண பார்க்கிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மல்டிப்ளைடு பை a போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இது a இருக்குன்னா இதோட x ஓட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலைஸ் ஆயிடும். செகண்ட் ஈக்குவேஷன் மல்டிப்ளைடு பை 1 மட்டும் வச்சுக்கலாம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் நான் போடுறேன் பாருங்க. a into x is ax plus a into y is ay. That is equal to a into a is a square plus b into a is ab. கிளியரா? இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் 1ல தான் போட்டிருக்கேன். அப்ப அதையே எழுதிக்கிறோம். ax minus by equals to a square minus b square. இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன் போடுறது. இப்போ என்னாகும், மைனஸ் சைன் நம்ம சேஞ்ச் பண்றோம். இங்க பிளஸ், ஏன்னா சப்ராக்ட் பண்றதுனால சைன் சேஞ்ச் பண்றோம். இங்க பிளஸ், இங்க என்ன வரும், மைனஸ். சரியா? இப்போ என்னாகும், திஸ் இஸ் கெட் கேன்சல். இங்க என்ன ஆகுது பாருங்க, ay பிளஸ் by வருதா? நெக்ஸ்ட் இங்க என்ன வருது பாருங்க, a ஸ்கொயர், நான் முதல்ல எழுதிடுறேன், a ஸ்கொயர் பிளஸ் ab. இங்க என்ன இருக்கு, மைனஸ் இருக்கா, மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் இன்டு மைனஸ் இஸ் பிளஸ் b ஸ்கொயர். சரியா? அப்படியே நம்ம ஆட் பண்றோம், எந்த மல்டிப்ளிகேஷனும் இல்லை. இங்க மட்டும் என்ன, இது மல்டிப்ளை, சைன் மட்டும் மல்டிப்ளை பண்றோம். ஏன்னா திஸ் இஸ் மைனஸ் இன்டு பிளஸ் இஸ் மைனஸ் a ஸ்கொயர், மைனஸ் இன்டு மைனஸ் இஸ் பிளஸ் b ஸ்கொயர். இப்போ என்னென்னலாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க. a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். இப்போ இங்க y காமனா இருக்கு. சரியா? y காமனா எடுத்துட்டு என்ன பண்றோம், a பிளஸ் b போடுறோம். இங்க ab இருக்கு பிளஸ் b ஸ்கொயர் இருக்கு. சரியா? y காமனா எடுத்துட்டு a பிளஸ் b போடுறோம். இங்க பாருங்க, இங்கேயும் b இருக்கு, இங்கேயும் b இருக்கு. b காமனா எடுத்துட்டு a பிளஸ் b போடுறேன். சரியா? பாருங்க, இங்க b இருக்கு, b காமனா எடுத்தா a இருக்கும், இங்க b இருக்கு, b காமனா எடுத்தா b இருக்கும். Now y equals to b இருக்கு, இங்க a plus b இருக்கு. ஸோ இந்த a plus b மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, இந்த சைடு வந்தா டிவிஷன்ல a plus b. என்னாகும், a plus b யும் கேன்சல் ஆயிடும். Now what is y? y equals to b. சரியா? y equals to b. Now x கண்டுபிடிக்கணும். x கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். x plus y equals to a plus b. இப்போ y இருக்க இடத்துல என்ன போடுறோம், b போடுறோம். x plus b equals to a plus b. அப்போ x equals to a plus b. இந்த b வந்து இந்த பக்கம் வரும்போது மைனஸ் b. இதுவும் கேன்சல் ஆயிடும். ஸோ x equals to a. What is x? x is a and y is b. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் பாருங்க, x is a, y is b. So answer C will be your answer. Option C will be your answer.